அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆட்சியார் தமிழ் ஃபன்ரைன் யூடியூப் சேனல் நாங்கள் பார்க்க போகிறது ரஜினிகாந்தின் பர்த்டே மூவியின் ட்ரெய்லரான தற்போது ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம் வீடியோ. இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா பெண்கள் இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்துல என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். அமிதாப் பச்சன் இந்த மூவியில் இருக்கின்றார். பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் நடிப்பில் வேறு லெவலுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். பாகுபலியில் ஒரு சிறப்பாக நடித்த ஒரு வில்லன் இப்போ இதிலே பார்ப்போம். திருடுங்கண்ணா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டதாக உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. போலீஸ் சரியா வேலை செய்யல அர்த்தம். சும்மா பேசிட்டு பிரயோஜனம் இல்லை. அவனை தூக்குவாங்க. காட் இட். சூப்பர் ஸ்டார் ஒரு ஃபைட்லேயும் அவர் ஸ்டைலே கொண்டு வந்திருக்கின்றார். அநீதியே நீதியான நாம் என்ன முக்கியம்? அமிதாப் பச்சன் வேறு அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியாக விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். ஃபைட் என்றது ஸ்டைலாக தான் அவர் பண்ணி போயிருக்கார். பர்த்டே பார்ப்போம். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட யாராலையும் காப்பாற்ற முடியாது. பல எதிர்பார்ப்புகளை நிறைந்த ஒரு மூவியாக இந்த ட்ரெய்லர் பார்க்கின்ற போது தெரிகின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும். அனிருத்தின பிஜிஎம்மும் சிறப்பாக முறையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சூப்பர் ஸ்டார் நடிப்பை சொல்லவே வேணா, அவர் சிறப்பாக ஒரு நடிக்கக்கூடிய ஒருவராக அவர் காணப்படுகின்றார். ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்குரிய ஒருவராக நடிப்பதனால் அவருக்கு இன்னும் எதிர்பார்ப்பினை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு எதிர்பார்ப்பினை நிறைந்ததாக காணப்படும். அதிகமான ரசிகர்கள் காணப்படுகின்ற ஒருவராகவும் ரஜினிகாந்த் அவர்கள் காணப்படுகின்றார். அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவர் படம் வரப்போகின்றார், இன்னும் அந்த எதிர்பார்ப்பினை அதிகரிக்கின்ற ஒரு ட்ரெய்லராகவும் இந்த ட்ரெய்லர் காணப்படுகின்றதான் குறிப்பிட வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றால் போல் அவர்கள் நடிப்பினை அவர்களுக்கு தகுந்த முறை நடித்திருக்கின்றார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். எப்படி இந்த மூவி வரப்போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஃபஹத் ஃபாசிலை பொறுத்தவரை சிறந்த ஒரு கதை களத்தை தெரிவு செய்து நடிக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் காணப்படுகின்றார். அவர் தெரிவு செய்து நடிக்கக்கூடிய மூவி ஒரு சிறந்த ஒரு கதைக்களமாக காணப்படும் என்றுதான் நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இருந்தது. இதுவும் இந்த பர்த்டே மூவியும் அவ்வாறு முறையிலே இருக்கும் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். இன்னும் எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்ற ஒரு மூவியாகவும் இந்த பர்த்டே மூவி காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவரும் ஒரு சிறந்த ஒரு கதைக்களத்தினை தெரிவு செய்யக்கூடிய ஒருவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த பர்த்டே மூவியை தெரிவு செய்து அதை நடித்திருக்கின்ற என்பது ஒரு எதிர்பார்ப்பினை வழங்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மூவி
காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியான எதிர்பார்ப்பினை வழங்கியிருக்கின்றது இந்த ட்ரெய்லர் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மூவி எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் இன்னும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எப்படியான முறையில் அந்த ட்ரெய்லர் இருக்க போகின்றது, அந்த ரஜினிகாந்தின் நடிப்பு எப்படி இருக்க போகின்றது. அவரின் நடிப்பு என்பது ஒவ்வொரு முறையும் மாறுபட்ட விதமாக இருக்கும். அவர் ஸ்டைலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் ரஜினிகாந்த் அவர்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருக்கு வயது 75க்கு மேலே தாண்டி இருக்கின்றது. ஆனால் அவரின் ஸ்டைல் என்பது இன்னும் போகாமல் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை ட்ரெய்லரை பார்த்தால் தெரிகின்றது. அவரின் சண்டை காட்சியை பொறுத்த வரைக்கும் அவரின் நடையை பார்த்தால் அவர் நடிப்பினையும் மிகவும் சிறப்பான முறையில் ஸ்டைலினை கொண்டு வந்திருக்கின்றார் என்றுதான் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. ஹிந்தி மூவியின் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் இந்த மூவியில் நடித்திருப்பது என்பது இன்னும் எதிர்பார்ப்பினையும் கூட்டியிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் கோம்போவில் மிகவும் சிறப்பான முறையில் அந்த மூவி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பினையும் ரசிகர்களுக்கு உலக வாழுகின்ற அனைத்து ரசிகர்களுக்கும் வழங்கியிருக்கின்றது என்றால் குறிப்பிடப்பட்ட டெய்லர் அவர்களின் நடிப்பு எப்படி இருக்க போகின்றது என்பதையும் நாங்கள் இந்த மூவி வந்தது பிறகுதான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மூவியை பொறுத்த வரைக்கும் அதிகமான உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கின்ற ஒரு மூவியாகவும் இது காணப்படுகின்றது. ஒவ்வொரு மலையாளம் மற்றும் ஹிந்தி தமிழ் மூவிகள் எல்லாம் கலந்து ஒரு உச்ச நட்சத்திரங்கள் இந்த மூவியில் நடிக்கக்கூடியதாக இருக்கின்றது, பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ட்ரெய்லரில் எப்படி இருக்க போகின்றது இந்த மூவி என்பதை நாங்கள் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளை இன்னும் கூட்டியிருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும். பொறுத்திருந்திரம் பார்ப்போம் எப்படி இருக்க போகின்றது. திரையில் பார்க்கும்போது அந்த மூவியின் எக்ஸ்பிரஷன் என்றது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்ப்போம்.